ஸோ இந்த வீடியோவில் எக்கனாமிக்ஸில் 5-இயர் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 12 5-இயர் பிளான்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதாவது 1951லேருந்து 2017 வரைக்கும் இந்த 12 5-இயர் பிளான்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நடுவில் ஆனுவல் பிளான், ரோலிங் பிளான் ஹாலிடே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் சேர்த்து வந்திருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்தியாவில் இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்கேருந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து அடாப்ட் பண்ணியிருந்திருப்போம் நம்ம இந்தியாவில் இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த. ஸோ ரஷ்யா தான் உலக நாடுகள்லேயே முதல் நாடு இந்த எக்கனாமிக் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நேஷ்னல் லெவலில் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்போனா 1928. ஸோ இதை பார்த்து தான் நம்ம இந்தியாவும் ஓகே நம்மளும் பிளான் பண்ணி நம்ம எக்கனாமியை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இந்தியா கையில் எடுத்திருப்பாங்க. யாரை பார்த்து எடுத்திருப்பாங்க? சோவியத் ரஷ்யா. ஸோ ஃபர்ஸ்ட்டு 5-இயர் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான் எப்போ ஆரம்பிச்சிருந்துருப்பாங்கன்னா 1951லேருந்து 1956 வரைக்கும் 5 வருஷம். ஸோ ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளான் 1951லேருந்து 1956 வரைக்கும். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னமா இருந்திருக்கும்? ஸோ நமக்கு தெரியும் இண்டிபெண்டன்ஸ் வந்து சுதந்திரம் வந்து 1947 நம்ம கிடச்சிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1950 நம்ம ஓனாக ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதியிருந்திருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்கனாமியை டெவலப் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு பெரிய ஒரு கோலாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த 5-இயர் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5-இயர் பிளானோட எய்ம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான். ஏன்னா இந்த கொலனியல் பீரியட் இருந்துச்சுல, அதாவது பிரிட்டிஷ் பீரியட் அப்போ நம்ம அக்ரிகல்ச்சரை வந்து அவங்க பயங்கரமாக சுரண்டி இருந்தாங்க நம்மக்கிட்ட இருந்து. அதாவது நம்ம விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே இங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸை அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்கி நம்ம இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டாங்க. ஏற்றுமதி பண்ணி அவங்க நாடுகளில் அதை உற்பத்தி பண்ணி ஒரு முழுமையடைஞ்ச ஒரு ப்ராடக்டாக ஃபினிஷ்டு குட்ஸாக உருவாக்கி அதை நம்ம இந்தியாவில் வந்து மறுபடியும் இம்போர்ட் பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் உள்ளவங்க இம்போர்ட் பண்ணாங்க. இங்கேருந்து பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை இம்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சுரண்டல்கள் நடந்துச்சு. ஸோ நம்ம பிரிட்டிஷ் வந்து 1947 இந்தியாவை நம்மக்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப லோவாக தான் இருந்தோம். ஸோ அதனால அக்ரிகல்ச்சரை நம்ம முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபஸ்ட்டு 5-இயர் பிளானில் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு எய்மை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது டு இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர் and to raise the standard of living of the people அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5-இயர் பிளானை யார் கொண்டு வந்திருப்பாங்க? யார் இந்த பிளானை பிளான் பண்ணியிருப்பாங்கன்னா ஹரோதோமர் அப்படின்றவர் தான். ஸோ அதனால தான் இந்த பிளானை ஹரோதோமர் மாடல் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளான் பீரியடில் 1952 கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் 1952 அகெயின் ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இது வந்து அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட டேட்டாஸ். ஸோ கொஸ்டின் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டேட்டாஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் 5-இயர் பிளானில் நம்ம இந்தியா வந்து ஜிடிபி வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னா 3.6% ஜிடிபி நம்ம இந்தியா அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் 5-இயர் பிளான். ஸோ செகண்ட் 5-இயர் பிளான் பொறுத்த வரைக்கும் அதோட பீரியட் என்னென்னா 1956லேருந்து 1961 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இதோட எய்ம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சரை கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதையும் டெவலப் பண்ணணும், அப்போ தான் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ செகண்ட் 5-இயர் பிளானோட எய்ம் என்ன அப்படின்னா ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் க்ரோத் அப்படின்றது தான். ஸோ இந்த செகண்ட் 5-இயர் பிளானை யார் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா மெஹலனோபிஸ் அப்படின்றவங்க. அதுக்காக இந்த மாடல் என்ன சொல்லுவாங்க? மெஹலனோபிஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணுன்றதுக்காக அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனிஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம இந்தியாவில் சில இடங்களில். ஸோ 3 இடங்களில் பண்ணியிருந்திருப்பாங்க அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி இந்த கம்பெனிஸை. எங்கன்னா ரூக்கெல்லா, அது எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஜெர்மனிலேருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி அவங்க மூலியமாக நம்ம இந்தியாவில் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. ஸோ ரூக்கெல்லா எங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஸோ யார்கிட்ட இருந்து வாங்கியிருந்திருப்பாங்கன்னா ஜெர்மனிலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்காப்பூர், ஸோ எங்கே இருக்குன்னா இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூகேலேருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் அவங்களோட ஹெல்ப்பாக ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்து பிலாய் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ரஷ்யாவிலேருந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வாங்கி இதை ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் அந்த மாதிரி வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஷின்ஸில். ஸோ அடுத்து செகண்ட் 5-இயர் பிளானில் நம்ம இந்தியா எவ்வளோ ஜிடிபி அச்சீவ் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா 4.1% ஜிடிபி அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் 5-இயர் பிளான். ஸோ இதோட பிளான் பார்த்திங்கன்னா
1961லேருந்து 1966 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இந்த தேர்ட் 5 இயர் பிளானோட எய்ம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் எக்கானமி. ஸோ நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம அதிகமான பொருட்கள் நம்ம உற்பத்தி பண்ணலை. அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 5 இயர் பிளானில் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு எய்மை வச்சோம். ஏன்னா நம்ம அப்போ வந்து பயங்கரமாக மற்ற நாடுகளில் சார்ந்து இருந்தோம். அவங்ககிட்ட இருந்து நிறைய அக்ரிகல்ச்சர் விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் நம்ம இந்தியா. ஸோ அதனால நம்ம தேர்ட் 5 இயர் பிளானில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லை நமக்கான தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் நம்ம இந்தியாவில் அப்படின்றத ஒரு எய்மாக வச்சு தான் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் இண்டிபெண்ட் எக்கானமி, எந்த நாடையும் சார்ந்து இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எய்மாக கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்க இந்த பிளானை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்கில் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளானுக்கு தேர்ட் 5 இயர் பிளானோட இன்னொரு நேம் என்னென்னா கார்கில் யோஜனா அப்படின்றது தான். ஸோ இந்த மாடலை யார் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா சக்கரவர்த்தி அண்ட் ஜான் சாண்டி அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தேர்ட் 5 இயர் பிளான் அப்படின்றது ஒரு பிளானை உருவாக்கியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த தேர்ட் 5 இயர் பிளான் அப்போ என்ன ஆயிரும்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் வார் ஏற்பட்டுரும் 1962 இந்த டைமில். ஸோ சைனா இந்தியா வார் ஏற்பட்டனால இந்த ஜிடிபியை ஃபுல்லாக நம்மளை வந்து முழுமையாக அடைய முடியாமல் போயிடும். ஸோ இந்தியாவோட ஜிடிபி ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா வார் டைம் பீரியடில் இந்த ஆர்மிக்கும் நம்ம வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் மக்களும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஜிடிபி ரொம்ப லோவாக இருந்திருக்கும். என்னென்னா 5.6% வந்து டார்கெட் பண்ணியிருந்திருப்பாங்க நம்ம இந்தியாவில். ஆனால் நம்மளோட ஜிடிபி அச்சீவ் பண்ணது என்னவா இருக்குன்னா வெறும் 2.4% தான் அச்சீவ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த தேர்ட் 5 இயர் பிளானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைனா வார் நடந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தனால இந்த பிளான் ஹாலிடே அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருப்போம். ஸோ பிளான் ஹாலிடே அப்படின்னா அதாவது ஒரு 3 இயர் ஆனுவல் பிளான் ஹாலிடே அப்படின்னு கொண்டு வந்திருப்போம். 3 வருஷம் வந்து ஒரு ஹாலிடே மாதிரி வச்சுருந்துருப்பாங்க இந்த பிளானிங்லேருந்து. அதாவது ஏன் அப்படின்னா இந்த பிளான் ஹாலிடே எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தோ பாகிஸ்தான் வார், அதுக்கப்புறம் இந்த தேர்ட் 5 இயர் பிளான் வந்து ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சிருக்கு இல்லையா. 5.6% ஜிடிபியை டார்கெட் பண்ணி வெறும் 2.4% தான் ஜிடிபி அச்சீவ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதனால இந்த பிளான் ஹாலிடே வந்து அதை வந்து மறுபடி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஹாலிடே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1962 சைனா வார், 1965 பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வார் நடந்திருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா 1965 66 வந்து ஒரு ஃபெமைன் பீரியடாக இருந்திருக்கும். அதாவது ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் இந்தியாவில். ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியம். 1965 66 தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஃபெமைன் பீரியட் இருந்திருக்கும். ரொம்ப பெரிய பஞ்சம் வந்திருக்கும் அந்த டைம் பீரியடில். ஸோ இந்த பிளான் ஹாலிடே என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த ஃபெமைன் பீரியட் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பஞ்சத்துலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த க்ரீன் ரெவல்யூஷன் ஒன்று என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா 1966 பிளான் ஹாலிடே பார்த்தோம் இல்லையா. 1966 69 வரைக்கும் ஒரு 3 வருஷம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 66 67 வரைக்கும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஹை ஈல்டு வெரைட்டி சீட், அதாவது அதிகப்படியாக சாகுபடி பண்ணுற நெல்களோட விதைகளை வந்து மெக்சிகோலேருந்து இம்போர்ட் பண்ணியிருந்திருப்போம். ஏன்னா அந்த விதைகள் வந்ததுக்கப்புறம் அது நல்லா அதிகப்படியான நமக்கு சாகுபடி தரும், நெல்லை தரும் அப்படின்றதுக்காக மெக்சிகோலேருந்து இந்த மாதிரி விதைகளை வந்து இம்போர்ட் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் 1967 68 கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், யூரியா அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதெல்லாம் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் 1968 69 வரைக்கும் டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த உழுதலுக்கு வந்து மாடு அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு பதிலாக டிராக்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்போர்ட் பண்ணவும் அதுக்கப்புறம் உற்பத்தி பண்ண இந்த மாதிரி விஷயங்களை தொடங்கி இருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த பிளான் ஹாலிடேல இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 4th 5 இயர் பிளான். ஸோ இது வந்து எந்த வருஷம் நடந்திருக்குன்னா 1969 பிளான் ஹாலிடே முடிஞ்ச அதே வருஷத்துலேருந்து 1974 வரைக்கும் 4th 5 இயர் பிளான் நடந்திருக்கும். ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னா க்ரோத் வித் ஸ்டெபிலிட்டி, அதாவது வளர்ச்சி அடையணும், நிலையான வளர்ச்சி அப்படின்றது தான். ஸோ நிலையான வளர்ச்சி அடைகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம 4th 5 இயர் பிளானில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாடல் வந்து யார் உருவாக்கியிருந்திருப்பாங்கன்னா அசோக் ருத்ரா அப்படின்றவங்களும் மைனி அப்படின்றவங்களும். ஸோ அசோக் ருத்ரா அண்ட் மெய்னி மாடல் அப்படின்வாங்க இந்த மாடலை. ஸோ 4th 5 இயர் பிளானில் 1969 என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஒரு 14 பேங்க்கை நேஷ்னலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அண்ட் 1969 மறுபடியும் என்ன பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிபி ஆக்ட், அதாவது மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட் அப்படின்றது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ இது வந்து இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணி 2002 காம்படிஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை லேட்டராக பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4th 5 இயர் பிளானில் ஜிடிபி வந்து மறுபடியும் ஃபெயில் ஆகிருந்திருக்கும். ஸோ 5.7% வந்து டார்கெட் வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம வெறும் 3.3% தான் அச்சீவ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு
ஃபிஃப்த் 5 இயர் பிளான். ஸோ இதோட டைம் பீரியட் என்னென்னா 1974லேருந்து 1979 வரைக்கும் இருந்திருக்கும் 5 வருஷம். ஸோ இதோட எய்ம் என்னென்னா ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி அண்ட் அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ பாவர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயம் தலை தூக்கி நின்றுருக்கும். ஸோ அந்த பாவர்ட்டி எப்படியாவது எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற விஷயமும், அப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மளே உற்பத்தியில் செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃபிஃப்த் 5 இயர் பிளானோட எய்மாக இருந்திருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பாவர்ட்டியை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தான் மைனிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபிஃப்த் 5 இயர் பிளானில் அக்ரிகல்ச்சருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளானை உருவாக்குனவர் யாருன்னா டிபி தார் அப்படின்றவர். ஸோ இந்த மாடலை டிபி தார் மாடல் அப்படின்வாங்க. ஸோ இந்த பிளான் பீரியடில் தான் என்ன பண்ணுவாங்க, இந்திரா காந்தி வந்து இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருந்திருப்பாங்க 1975. ஸோ இந்த 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் எதுக்குன்னா, இந்த நம்ம மக்களுக்கு வந்து இந்த பாவர்ட்டி எராடிகேஷனுக்கும் அப்புறம் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக உதவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமில் இந்திரா காந்தி இன்சர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க 1975. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 5 இயர் பிளான் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த டைம் பீரியடில் இந்த இந்திரா காந்தி இல்லாமல் ஜனதா பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ ஜனதா பார்ட்டி வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சனால இவங்க இந்த 5 இயர் பிளானை அப்படியே முடக்கிடுவாங்க. ஸோ இதை வேணான்னு கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் 6th 5 இயர் பிளான் சொல்லிட்டு புதுசாக அடுத்த 5 இயர் பிளானை தொடங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இங்கேயும் நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருப்போம் ஜிடிபியில். ஏன்னா நம்ம டார்கெட் வரும் 4.4% தான் வச்சுருப்போம், ஆனால் அச்சீவ் பண்ணது 4.8%. ஸோ அதிகமாக அச்சீவ் பண்ணியிருந்திருப்போம் 5th 5 இயர் பிளானில். ஸோ நெக்ஸ்ட்டு 6th 5 இயர் பிளான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்திருப்போம், இங்கே பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜனதா பார்ட்டி வந்து இங்கே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, 6th 5 இயர் பிளான் புதுசாக ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. ஸோ 78ல் ஸ்டாப் பண்ணியிருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிளான் பீரியட் வந்து 79 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணிடுவாங்க, 78லேயே ஸ்டாப் பண்ணியிருந்துருவாங்களா. ஸோ ஸ்டாப் பண்ணாலும் என்ன ஆயிரும்னா ரோலிங் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வருஷம் ரோல் ஆகிருந்திருக்கும் இதே பிளானு, அதாவது 5th 5 இயர் பிளானே அப்படி ஃபுல்லாக ரோல் ஆன மாதிரி 2 வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 78லேருந்து 80 வரைக்கும் ரோலிங் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ரோலிங் பிளான் சிஸ்டம் வந்து எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஜப்பான்லேருந்து அடாப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான டேட்டா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஜப்பான்லேருந்து தான் ரோலிங் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு 6th 5 இயர் பிளான். ஸோ இது எந்த டைம் பீரியட்லன்னா 1980லேருந்து 1985 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இதோட எய்ம் என்னவாக இருந்திருக்குன்னா பாவர்ட்டி எராடிகேஷன் அண்ட் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்சஸ். ஸோ டெக்னாலஜிக்கலாக நம்ம செல்ஃப் ரிலையன்ஸாக டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்களில் நம்ம வந்து யாரையும் சார்ந்து இல்லாமல் நம்மளே உற்பத்தியில் சிறந்திருக்கணும். அது மாதிரி இந்த பாவர்ட்டி எராடிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்காக ஒரு ஃபேமஸான ஸ்லோகன் வந்து இந்த பீரியடில் உருவாச்சு. என்ன அப்படின்னா கரிபி ஹட்டோவோ. இது அப்படின்றது ஹிந்தி வேர்டு. இதுக்கு அர்த்தம் என்னென்னா ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்றது தான். ஸோ இந்த ஸ்லோகன் வந்து எந்த பிளான் பீரியடில் ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இங்கன்னா 6th 5 இயர் பிளான் கரிபி ஹட்டோ அப்படின்றது. ஸோ இந்த பிளான் பீரியடில் 1982ல் நபார்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதாவது நபார்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த நேஷ்னல் பேங்க் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், அதுதான் நபார்ட் அப்படின்றது. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு பேங்க் ஆரம்பிச்சிருப்பாங்க 1982 இந்த டைம் பீரியடில். ஸோ இவங்க வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், நம்ம பார்த்தோம் இல்லையா டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா டார்கெட்டாக அதிகமாக தான் இந்த 6th 5 இயர் பிளானில் அச்சீவ் பண்ணியிருந்திருப்போம். டார்கெட் வந்து 5.2% ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனால் அச்சீவ் பண்ணது 5.7% இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 7th 5 இயர் பிளான். ஸோ இதோட டைம் பீரியட் என்னென்னா 1985லேருந்து 1980 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இவங்க இந்த பிளானோட எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கானமி அண்ட் இன்க்ரீஸிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஸோ அதே தான், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக எக்கனாமியை உருவாக்குறது, இதுதான் எய்மாக இருந்திருக்கும். ஸோ அண்ட் இந்த மாடலை உருவாக்குனது யாருன்னா பிரணாப் முகர்ஜி, அவர் தான் உருவாக்கியிருந்திருப்பார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த டைம் பீரியடில் 1989ல் ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேஜஸ் கொடுக்குறது, அதாவது ரூரலில் உள்ள இளைஞர்களுக்கு இவங்களுக்குலாம் வேலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் வேஜ் கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அப்படின்றது 1989ல். ஸோ எப்போ 7th 5 இயர் பிளானில் உருவாக்குனது தான். ஸோ இவங்க வந்து ஜிடிபியை கம்மியாக தான் அச்சீவ் ஜிடிபி இவங்களை நல்லா வந்து அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ டார்கெட் இருந்திருக்குன்னா 5% தான் இருக்கும், ஆனால் அச்சீவ் பண்ணது பார்த்திங்கன்னா 6% அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகவே ஜிடிபி அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க.
ஆனுவல் பிளான் அப்படின்றது. ஸோ ஆனுவல் பிளான் 1990லேருந்து 1992 வரைக்கும் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு எக்கனாமிக் ரெசெஷன் பீரியடாக இருந்திருக்கும். நமக்கே தெரியும் இல்லையா, 1991 இந்த டைம் பீரியடில் வந்து எக்கனாமிக் ரெசெஷன் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் பீரியடில் 2 வருஷம் ஆனுவல் பிளான் அப்படின்னு ஒன்று போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அடுத்து 8th 5-year பிளான் இந்த வருஷம் எப்போ அப்படின்னா 1992லேருந்து 1997 வரைக்கும் 8th 5-year பிளான் இருந்திருக்கும். ஸோ இந்த பிளானோட எய்ம் என்ன வந்திருக்குன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் லைக் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். ஸோ இந்த ஹியூமன் ரிசோர்ஸை டெவலப் பண்ணுறது தான், ஹியூமன்ஸ்க்கான தேவையான நீடை கொடுக்கறது தான் இந்த 8th 5-year பிளானோட எய்மாக இருந்திருக்கும். ஸோ இந்த பிளானை உருவாக்குனவர் யாருன்னா ஜான் மில்லர் அப்படின்றவர் தான் இந்த மாடலோட சொந்தக்காரங்க. ஸோ இந்த 8th 5-year பிளான் இந்த பீரியடில் தான் நமக்கு தெரியல 1991 இந்த டைம் பீரியடில் ரெசெஷன் இருந்துச்சு. ஸோ இந்த பீரியடில் தான் எல்பிஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவில். ஸோ எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படின்றது தான். ஸோ இந்த கான்செப்டை வந்து நம்ம இந்தியா கொடுத்தது யாருன்னா மன்மோகன் சிங் அவங்க தான். ஸோ மன்மோகன் சிங் எதுக்கு அப்படின்னா அப்போ வந்து அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கான்செப்டை கொடுத்து இதை நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம், ஸோ இது இந்தியாவுக்கு ரொம்ப வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்பிஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது மன்மோகன் சிங் தான். ஸோ அவர் யாருன்னா அந்த பீரியடில் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பாரு. ஸோ அப்போ அந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க? நரசிம்மராவ். எதுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலன்னா இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்ட கேள்வி. ஏன்னா இந்த எல்பிஜி கொண்டு வந்த அப்போ பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தாங்க இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ கேட்ட கேள்வி. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ஜிடிபி நல்லாவே அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. டார்கெட் அப்புறம் 5.6% தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அச்சீவ் பண்ணது 6.8%. ஸோ அடுத்து 9th 5-year பிளான். ஸோ இந்த பிளான் பீரியட் பார்த்தீங்கன்னா 1997லேருந்து 2002 வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ இதோட எய்ம் என்னவா இருந்திருக்குன்னா க்ரோத் வித் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ க்ரோத் இருக்கணும், ஆனால் அதில் சோஷியல் ஜஸ்டிஸும் ஈக்குவாலிட்டியும் இருக்கணும். அதாவது விமென்ஸு அப்புறம் இந்த தாழ்த்தப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாமே சமமான இது நம்ம சமமாக இவங்களையும் சேர்த்து நம்ம வந்து க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். இவங்களும் சொசைட்டியில் இருக்காங்க, இவங்களையும் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த 9th 5-year பிளானோட எய்மாக இருந்திருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடில் 2002 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான், அதாவது பத்தொல்லையா சோசியல் ஜஸ்டிஸ் க்ரோத். ஸோ க்ரோத் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது ஒன்று கொண்டு ஆரம்பிச்சு இது மூலயமா ஸ்கூல்ஸில் எஜுகேஷன் யாருக்கு அப்படின்னா விமென்ஸுக்கு, எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் இவங்களுக்குலாம் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ 2002 சர்வ சிக்ஷா அபியான். ஸோ இது ரொம்ப முக்கியமான இது. ஸோ எந்த பிளான் பீரியட்னா 9th 5-year பிளான். ஸோ இவங்களும் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து கம்மியாக தான் அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. டார்கெட் 7%, அதாவது 8th 5-year பிளானு 7th 5-year பிளான்லாம் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இந்த வருஷமும் நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம், டார்கெட்டை ஹையாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 7%. ஆனால் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா 5.6% தான். ஏன்னா இவங்க வந்து மொத்தமாக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டின்னு பார்த்தம்போது எல்லாத்துக்கும் எல்லாமே பண்ண வேண்டியது இருந்தனால அவங்களால அதிகமாக அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருந்திருக்கும் ஜிடிபியை. ஸோ நெக்ஸ்ட் 10th 5-year பிளான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2007 வரைக்கும் இருந்திருக்கும் 10th 5-year பிளான் அப்படின்றது. இவங்களோட எய்ம் என்னவா இருந்திருக்குன்னா poverty alleviation and reducing poverty ratio to 15% by 2012 and to double the per capita income in next 10 years. ஸோ என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த பாவர்ட்டி ரேஷியோ இருக்கும் இல்லையா, அதாவது பாவர்ட்டி கோடு, அந்த வறுமை கோட்பாடுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு கீழே உள்ள கோட்டில் உள்ளவங்கள மேலே கொண்டு வரணும். எப்படின்னா அந்த கீழே கோட்டில் உள்ளவங்கள அட்லீஸ்ட் 15% பேரையாவது நம்ம வந்து அந்த கோட்டுக்கு பாவர்ட்டிக்கு மேலே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. 2012க்குள்ளே கொண்டு வரணும். பிளான் பீரியட் பார்த்துக்கோங்க 2002லேருந்து 2007. ஆனால் 2012க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானத்தை அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது டபுள் ஆக்கணும் அப்படின்றதையும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான் பீரியடில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நான் இப்போ சொல்லுவோம் இல்லையா ஆர்டிஐ ஆக்ட்னு சொல்லிட்டு, ஸோ அக்டோபர் 12, 2005 ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எப்போனா 10th 5-year பிளானில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒரு முக்கியமான டேட்டா இது. ஸோ அடுத்து இவங்களோட ஜிடிபி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 8%-ஆக ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அச்சீவ் பண்ணது 7.2%, கம்மியாக தான் அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் 11th 5-year பிளான். ஸோ இதோட இயர் பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2011 வரைக்கும் 11th 5-year பிளானு. ஸோ இதோட எய்ம் என்னவா இருந்துச்சுன்னா ஃபாஸ்டர் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது ஃபாஸ்டான க்ரோத்தாகவும் இருக்கணும், மோர் இன்க்ளூசிவ் ரொம்ப தாக்கமான உள்ள க்ரோத்தாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதோட மாடலை ஃபார்ம் பண்ணது யாருன்னா ரங்கராஜன் அப்படின்றவங்க தான் இந்த மாடலை உருவாக்கியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த இதில் 2009
ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவாங்க. எதுக்கு அப்படின்னா செகண்டரி எஜுகேஷன். அங்கே ஒரு விஷயம் பார்த்தோம், சர்வ சிக்ஷா அபியான் 2002 கொண்டு வந்திருப்பாங்க. சர்வ சிக்ஷா அபியான் 2002 அது எதுக்குன்னா பிரைமரி எஜுகேஷன் ஃபார் விமென்ஸ் அண்ட் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்றது 2009 கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்குன்னா செகண்டரி எஜுகேஷன். இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா. அண்ட் ஜிடிபி பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 8.1% ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அச்சீவ் பண்ணது 7.9 தான், கம்மியாக தான் அச்சீவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 12th 5-year பிளான். வருஷம் பார்த்தீங்கன்னா 2012 2017 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதோட எய்மாக என்ன வந்திருக்குன்னா ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத் அப்படின்ற விஷயம். அதாவது க்ரோத் அப்படின்றது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், எல்லா சமுதாயம் எல்லாத்துக்கும் இன்க்ளூசிவாகவும் இருக்கணும், சஸ்டைனபிளாகவும் இருக்கணும். சஸ்டைனபிளாக நிலைக்கக்கூடியதா, ரொம்ப நாள் அது நீடிக்கக்கூடியதான சஸ்டைனபிள் க்ரோத்தாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க எய்மு. ஸோ இதில் இந்த கொஷின் டெப்யூட்டி சேர்மனாக யார் இருந்திருப்பா இந்த 5-year பிளான் அப்படின்னா, ஸோ மாண்டேகு சிங் அலுவாலியா அப்படின்றவங்க தான். ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டேட்டா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 எக்ஸாமில் ரிப்பீட்டான டேட்டா தான் இது. ஸோ டெப்யூட்டி சேர்மன் யார் அப்படின்னா மாண்டேகு சிங் அலுவாலியா அப்படின்றவங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் தான் 2013 என்ன பண்ணியிருப்பாங்க, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் டேட்டா. அண்ட் ஜிடிபி டார்கெட் பார்த்தீங்கன்னா 8% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அச்சீவ் பண்ணது ஏன் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா 12th 5-year பிளானோட நம்ம இந்தியா வந்து 5-year பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் 2017 அப்புறம் எந்த ஒரு 5-year பிளானும் நம்ம பண்ணலை, போடவே இல்லை, இனிஷியேட்டும் பண்ணலை. ஸோ எதுக்காக பண்ணலை அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் 2017 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, 5-year பிளானே போடாமல் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு விஷயத்தை 2015 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க வந்து என்ன வேலையில் ஈடுபடுறாங்க, இந்த பிளானிங் விஷயத்தில் தான் இந்த நிதி ஆயோக் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ நிதி ஆயோக்னா NITIனா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்றது தான். ஸோ இவங்க இந்த பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற விஷயத்தெல்லாம் நிதி ஆயோக் பார்த்துக்கிறனால அதுக்கப்புறம் 2017 அப்புறம் எந்த ஒரு பிளான் பீரியடுமே இது வரைக்கும் போடலை. ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் பிளானிங் இன் இந்தியா. இந்த பிளானிங்னால மெயினான அப்ஜெக்டிவ் என்ன, இவங்க என்ன அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 வருஷம் இருக்கு இல்லையா, இந்த பிளானிங்கோட 30 வருஷத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, நம்ம கான்ஸ்டண்ட்டாக 3.5% வந்து க்ரோத்தை கொடுத்துருப்போம். ஜிடிபியில் நேஷ்னல் இன்கம் வந்து 3.5% அப்படியே இருந்திருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஒரு எக்கனாமிஸ்ட் ராஜ்கிருஷ்ணா அப்படின்றவங்க இந்த ஃபஸ்ட்டு 30 வருஷத்தை ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் அப்படின்றது வெறும் 1.2% தான் இருந்துச்சு, அதுக்கு மேலே கூடவே இல்லை. ஆனால் நம்ம பிளானிங்னு ஒன்று விஷயம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த 30 வருஷத்துலையும் 3.5% கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால அது ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து ராஜ்கிருஷ்ணா அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் என்னென்ன அப்ஜெக்டிவ்னா மாடர்னைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம கொலனியல் கவர்மெண்ட்ல இருந்து நம்ம விடுவிச்சோம் இல்லையா, வெளியே வந்து இண்டிபெண்ட்டாக ஆனோம். ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாமே மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே எல்லாத்தையும் செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும், செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்மளே பண்ணணும் அப்படின்றதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ இதனால் டெக்னாலஜிக்கல் அக்ரிகல்ச்சரில் உள்ள டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையபடியாக முன்னேறணும் அப்படின்றதுக்காக இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். நான் பார்த்தோம் இல்லையா, ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் எல்லா விஷயத்துக்கும் அதிகப்படியான விஷயத்துக்கு வந்து நம்ம முந்தைய காலத்தில் வந்து மற்ற பிற நாடுகளை தான் சார்ந்திருந்தோம், அங்கேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் கூடாது, நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ அதுக்காகவும் இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். முன்னாடி காலத்தில் இருந்து பெண்கள் வந்து வேலைக்கு போடுறதில்ல, பெண்களுக்கு நிறைய சுதந்திரம் கிடையாது. ஸோ பெண்கள் வந்து அந்தளவு கல்வி அறிவு பெறாமல் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்தாங்க. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ், பெண்கள், அதுக்கப்புறம் இந்த மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு அடாப்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் 5-year பிளானிங். ஸோ இது ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஸோ சில இடங்கள் புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக புரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.